மகிமை உண்டாவதாக. இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எழுப்புதலின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை தம்முடைய ஜனத்தின் மீது ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சபைகளிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லது இப்படிப்பட்ட கூடுகைகளிலும் ஜெபத்தை நாம் முக்கியப்படுத்தி தேசத்துக்காய் ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க, எழுப்புதலுக்காய் ஜெபிக்க கர்த்தர் ஜனங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு காலத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஆதி நாட்களில் இருந்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு விதமான ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். கடுமையான எதிர்ப்புகள் அவர்களுக்கு வந்த போதிலும் கூட, அவர்களை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த போதிலும் கூட, அந்த அப்போஸ்தலர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு, அவர்களை ஆவியானவர் பயன்படுத்துவதற்கு அவர்கள் மேலே ஒரு ஜெப அபிஷேகம் இருந்தது. ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி வைத்திருந்தார். இந்த கடைசி நாட்களில் நம்மீதும் அதே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரை ஜெபிக்க முடியாதவங்கெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் அதிகரிக்கப்பட்டிருக்கும். சபைகளில் அதிகமான ஜெப நேரங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் பெருகி கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஆவியானவர் நடத்துகிற அபிஷேகத்தினுடைய வல்லமை. ஆதி அப்போஸ்தலர்கள் மேலே இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். இனி வரும் நாட்களில் யாரும் என்னால் ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, அல்லது நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், என்னால் ஜெபிக்கவே முடியல, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இடமே இல்லை. முடியுதோ முடியலையோ, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை ஜெபிக்க வைக்கும். ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார். அப்போஸ்தலர்கள் மேலே அப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஊழியம் செய்கிற சீஷர்கள் ஜெபிக்க சொன்னால் அவங்களால ஜெபிக்க முடியல. அவங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியலை. பாருங்கள், அதன் பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மேல் மாடியிலே கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் வந்து இறங்கினதுக்கு பின்பதாக அவங்க சும்மாவே இல்லை, எல்லாரும் ஜெப வீரர்களாய் மாறினார்கள். ஜெபிக்கிற வீரர்களாக, அப்போஸ்தலர்களாக அவர்கள் மாறினார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் அதே அபிஷேகத்தை உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றி ஒரு ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை ஜெபிக்க ஏவுகிறார், ஜெபிக்க வைக்கிறார். அவருக்கு ஜெபிக்கிற மனிதர்கள் தேவை. கடைசி காலத்தில் ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், சபைக்காக ஜெபிக்கிறவர்கள், கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களுக்காக, துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்காக,
பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி நாட்களிலே ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நாட்களிலே இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே என்ன நடக்கிறது என்பதை நான் வேதத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஒரு தேவாலயத்துக்கு போகிறார்கள். அந்த தேவாலயத்தின் வாசலிலே பிறந்ததிலிருந்து சப்பானியாய் தன் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதற்கொண்டு நடக்க முடியாத சப்பானியாய் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்து அவனை பிச்சை எடுக்க வைத்து அதன் மூலமாக அவனுடைய வயிற்றை அவன் கழுவி கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த நாள் முடிந்தவுடன் அவனை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள், தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். இப்படி தேவாலயத்துக்கு முன்பதாக இருக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு ஜெபிப்பதற்காக போகிறார்கள். அங்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த மனுஷன் வெளியில் அமர்ந்து அந்த பேதுருவிடத்தில் யோவானிடத்தில் ஏதாகிலும் அவர்கள் கொடுப்பார்கள், ஏதாகிலும் அவர்கள் செய்வார்கள் என்பதாக அவன் நினைத்து அவர்களை பார்க்கிறான், உற்று பார்க்கிறான். பேதுரு சொல்லுகிறார், நீ எங்களை உற்று பார்க்கிறதுடைய காரணம் எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உனக்கு சுகம் தர முடியும், எழும்பி நட என்று சொல்லுகிறார்கள். அங்கு ஒரு ஜெபம். வெளியிலே தேவாலயத்துக்கு வெளியிலே அபிஷேகம் பெற்ற பேதுருவும் யோவானும் அந்த முடவனுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இதுவரை பிறந்தது முதற்கொண்டு நடக்காத ஒரு நபர், அவன் கால்கள் கரடு முரடாகி அவன் கால்கள் நிமிர்ந்து குதித்தெழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவனை குறித்ததான செய்தி எல்லா இடங்களுக்கும் போகிறது. அப்பொழுது பாருங்கள், இதனால் அங்கிருந்த ஆசாரியர்களுக்கு, அங்கிருந்த மனிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜலஸ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பொறாம வந்துடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, இவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. ஜனங்கள்லாம் இவங்க பக்கம் போயிட்டாக்கா நம்முடைய காரியம் என்ன ஆகுது என்பதாக அவங்க பயந்தாங்க. எல்லாரும் கூட நாங்கள் இந்த சிஷ்யர்களை கூப்பிட்டாங்க, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது என்பதாக மிரட்டினார்கள். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லக்கூடாது என்பதாக சொன்னார்கள். அதன் பின்பதாக என்ன நடக்கிறது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நடந்த சங்கதிகளை குறித்து, அதாவது இந்த முடவன் எழும்பி நடந்த சந்ததிகள், அவர்களுக்கு பின்பதாக இவர்கள் மிரட்டின காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து. இப்ப பாருங்க, இந்த ஆசாரியர்கள், இந்த யூத மக்கள் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். என கண்பானவர்களே, அவர்களை ஏதாகிலும் செய்தணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க,
ஜனங்களுக்கு பயந்ததுனால அவங்க ஒன்றுமே அவங்கள செய்ய முடியலை, அவங்கள குற்றப்படுத்த முடியலை. அதனால் சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள மிரட்டி அனுப்பிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த ஜெப ஆவி இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் மேலே இந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது எதிரிகளை அசைக்கக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள். எதிரிகள் உங்களை குற்றப்படுத்த நினைத்தாலும் குற்றப்படுத்த முடியாது. உங்களை மிரட்ட நினைத்தாலும் மிரட்ட முடியாது. உங்களை காணர் பண்ண நினைத்தாலும் உங்களை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி நாட்களிலே தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் மேலே அந்த அபிஷேகம் இருந்தபடியினால் அவங்க ஜெபம் பண்றாங்க, எதிரிகள் எல்லாம் அசைகிறார்கள், எதிரிகள் எல்லாம் பயப்படுகிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க மூலமா நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேலே கர்த்தர் போட்ட ஜெப ஆவி. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது எதிரிகள் பயப்படுவாங்க. கடைசி நாட்களிலே கர்த்தர் அப்படித்தான் சாதாரண மனிதர்கள் மேலே இந்த அபிஷேகத்தை அனுப்பி எதிரிகளை கலங்கடிக்க செய்வார். தடுக்க நினைக்கிறவர்களை கலங்கடிக்க செய்வார். அல்லது இது அது என்று காட்டி, உலக காரியங்களை காட்டி மிரட்டுகிறவர்களை பயப்பட செய்வார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நம்முடைய காரியங்களிலே கூட அநேகர் சில இடங்களிலே சபைக்கு பயந்து, அல்லது நம்முடைய மூதாதையருடைய காரியங்களுக்காக பயந்து, சில சட்ட திட்டங்களுக்காக பயந்து ஆண்டுடைய காரியங்களை செய்வதற்கு முன்வராமல் பயந்து கிடக்கிறோம்ல. ஏதோ ஒரு பயத்தினால ஆண்டவரை முழுமையாய் ஆராதிக்க முடியல. ஏதோ ஒரு காரியத்தினால இதை காட்டி, கல்றையை காட்டி, அதை காட்டி, இதை காட்டி அநேக இடங்களில் மிரட்டுறாங்கல்ல. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க, உங்களை கண்டு அவங்க அஞ்சுவாங்க. அப்போஸ்தலரை கண்டு அவர்கள் பயப்பட்டார்கள். அப்போஸ்தலர் மேலே இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அவங்கள தடுக்கவே முடியலை. வேகமாய் ஊழியம் பரவி சென்றது. அப்படிப்பட்ட ஜெபம். அவங்க ஜெபிக்கிறாங்க. முட்டவனாய் கிடக்கிறவன், பிறவியிலிருந்து முட்டவனாய் இருக்கிறவன் ஹீல் ஆகிறான், சுகமாகறான். அவனை கூட்டிட்டு அவன் எங்கே போறானோ அங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க அதை பார்த்து, இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான்ல, இவன் இந்த சபைக்கு முன்னாடி டெய்லி வந்து உட்காருவான்ல, இப்போ எழும்பி நடக்கிறான, எப்படி இவனுக்கு முடிந்தது? இது யாரால் முடியும்? இயேசு என்ற நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகமானேன் அவன் சொல்றான். சீசர்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வெளிப்பட்டது. அதனால் எதிரிகள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரிகளுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று. எதிரிகள் யாரும் கிடையாதுங்க, அவங்க சபையில் இருக்கிற ஆசாரியர்கள் தான், அவங்க சபையில் இருக்கிற சதிசேயர்கள் தான், அவங்க சபையில் இருக்கிறவங்க தான் அப்போஸ்தலர்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களால செய்ய முடியல, அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அவங்க அந்த அபிஷேகத்தை பெறல. இந்த மனுஷங்க சாதாரண மனுஷங்க, இவங்க ஒன்றும் ஆசாரிகள் கிடையாது. இவங்க மேல அந்த அபிஷேகம், இவங்க ஜெபம் பண்றாங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி. அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த ஜெபம் அற்புதத்தை செய்கிறது. அந்த ஜெபம் நடக்க முடியாதவனை நடக்க வைக்கிறது. அதை கண்டவர்கள் பயப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்மள போட விரும்புகிறார். நீங்க பயந்த காலம்லாம் போதும்.
இனி உங்களை கண்டு, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கண்டு மற்றவர்கள் பயப்படும்படியாய், சத்துருக்கள் பயப்படும்படியாய், எதிரிகள் பயப்படும்படியாய் கர்த்தர் கடைசி காலத்தில், எழுப்புதலின் காலத்தில் இந்த ஜெப அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுகிறார். உங்களுக்கு தான் அந்த அபிஷேகம். அதுக்கு தான் எழுப்புதலின் காலத்தில் அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. நீங்கள் பயந்ததெல்லாம் போதும். நிறைய பயமுறுத்துவாங்க. இந்த சீஷர்களை கூப்பிட்டு, நீ இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது, நீ இயேசுவின் நாமத்தை பிரசாரப்படுத்தக்கூடாது, நீ ஜெபிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உமக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தானே நல்லது. அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது. பெரிய வாக்குவாதெல்லாம் நடக்குது. மிரட்டி மிரட்டி பார்க்குறாங்க. கடைசியில் பயந்து போய், அப்பா நீங்கள் இடத்த காலி பண்ணால் போதும் போங்க, அனுப்பிவிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அவங்க மேலே இருந்த ஜெப அபிஷேகம் எதிரிகளை அசைய செய்தது. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக சத்துரு போராடிட்டு இருக்கானா? உங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு விரோதமாக சில காரியங்கள்லாம் நடக்குதா? நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு போராட்டமாக இருக்குதா, பிரச்சனையாக இருக்குதா? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை கண்டு அவர்களை பயப்பட வைக்க போகிறார். அவங்க பயந்து போய் தான் அதை செய்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பயந்து தான் நீ அங்கே போவாதன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்க சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு பயந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சீஷர்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு கடைசி காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தில் உங்களுடைய ஜெபத்தினுடைய வல்லமை எதிரிகளை அசைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எதிரிகளை கலங்கடைக்க செய்யும், எதிரிகளை திக்குமுக்காட செய்யும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க ஜெபிக்கும் பொழுது பலத்த காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் எழுப்புதலின் அபிஷேகத்தை பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார். நம்ம அக்னியாய் மாற்றுவதற்காக இயேசு அந்த அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, சீஷர்கள் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது, இந்த அபிஷேகத்தின் மேன்மை என்ன, அங்கே பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஏரோது பேதுருவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கான். எதுக்கு ஜெயிலில் போட்டிருக்கானாக்கா, அவனுடைய சகோதரனை ஏற்கனவே கொன்னுட்டான். அது அந்த யூத ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப விருப்பமாக இருந்தது. பேதுருவையும் அடுத்த நாள் கொன்னலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போய் அவனை உட்காவலில் வைத்திருக்கிறாங்க. ஜெயிலில் நிறைய காவலாளிகள் இருக்கிறாங்க. அவன் உள்ளே கிடக்கிறான், அவன் உள்ள ஜெயிலில் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சபையா ஜெபம் பண்றாங்க. அந்த சபை மக்கள், ஆவிக்குரிய சபை மக்கள் அந்த பேதுருவுக்காக ஒன்று கூடி ஜெபம் பண்றாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்ற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, நம்முடைய ஊழியக்காரன் ஜெயிலில் வச்சிருக்கான், நாளைய தினத்தில் அவனை கொன்றுவான், அவனை விடுதலை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாங்க. சபையார் ஒன்று கூடி ஜெபம் பண்றாங்க.
அந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்ன ஆச்சு? ஜெயிலுக்குள்ள தூதனை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 7ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்க? ஜெயிலுக்குள்ள. கர்த்தருடைய தூதன் இவங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம்முடைய தூதனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாருங்க. அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. தூதனை அனுப்பி தூங்கிட்டு இருந்தவன் பிரகாசமான வெளிச்சம் அங்கே வருது, அவனை தட்டி எழுப்பி அவனை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ சொல்லி அவனை பாருங்க, அவன் கனவு காண்றதான் நினைச்சு அவன் பாட்டுன்னு வெளியில வந்துட்டே இருக்கான். எல்லாம் ஓப்பன் ஆகுது, அவன் பாட்டு வந்துட்டே இருக்கான். அவன் ஜெபம் பண்ற இடம் வரல வந்துட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வரல வந்துட்டான். எங்க இருந்தவன்? சிறைச்சாலையில, ஜெயில இருந்தவன். ஜெபத்தினுடைய வல்லமை பாருங்க, ஒரு தூதனை இறங்கி வர செய்யும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை பராமரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் தேவையில்லை. இந்த அபிஷேகத்தை பெற்ற மனிதர்கள் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் வந்து இறங்குவார்கள். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை. அப்போஸ்தலர்கள் சாதாரண மனிதர்கள். பேதுரு ஒன்றும் படித்தவர் கிடையாது, அவர் மீன் பிடிக்கிறவர், ஒரு சாதாரண மனிதன். பெரிய தியாலஜி படிக்கல, பெரிய தத்துவ படிக்கல, பைபிள் படிக்கல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண மனுஷன், மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், ஜெயில நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்காக அந்த சபை மக்கள், ஏழை மக்கள் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஜெயிலுக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள தூதனை அனுப்பி அன்றைக்கு ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டவர்களை போல இருக்கலாம், ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஊழிய பாதையில் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பயத்தில் நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்கும் பொழுது தம்முடைய தூதனை அவர் அனுப்பி கொடுத்து நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க இந்த அபிஷேகம். கடைசி காலத்தில் இந்த அபிஷேகம் வேணும். கர்த்தருடைய தூதன் நம்ம கூட வரணும். இல்லை, நம்ம நினச்சிக்குவோம் தேவ தூதர்கள் தேவாலயத்தில் தான் வருவாங்கன்னு. இல்லை, இங்கே பாருங்க, எங்கே வந்தாங்க? சிறைச்சாலைக்குள்ள அவங்களும் கைதியாக வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க கைதி கிடையாது, அவங்க போகிற இடம்லாம் ஓப்பன் ஆகிடும். ஜெயிலெல்லாம் திறந்துச்சு, கட்டெல்லாம் கீழே விழுந்துச்சு. அவங்க அப்படியே திறந்து அவங்க பாட்டு போயிட்டே இருந்தாங்க. பேதுருவும் நடந்து போயிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. பாதரட்செல்லாம் தொடுத்துக்கிட்டாரு. எழுந்துருன்றா, விழாவில் தட்டி எழுப்புன்றாங்க. எழுந்தாரு, உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டாங்க, போட்டுக்கினாரு. பாதரட்சை தொடுத்துக்கொண்டாரு, தொடுத்துக்கிட்டாங்க. நடன்றாங்க, நடந்து போயிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. ஜெபத்தினுடைய மேன்மை. இந்த அபிஷேகம் பெற்றவங்க ஜெபிக்கும் பொழுது தேவதூதர்கள் வருவாருங்க. பேதுருக்கு தெரியல அவன் தேவதூதர்னு. அவன் ஏதோ கனவு காண்றதா நினைக்கிறான். அவனுக்கு தெரியல தூதன் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கூட தெரியாது தூதன் வந்திருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணும்போது தூதன் வந்து நிற்பான். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்க பக்கத்துல நிற்பாரு. உங்களுக்கு தெரியாது, நீங்க அதை உணர முடியாது. ஆனால் அவர் வருவது உண்மை. இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கொடுப்பார்.
அதுக்கு தான் இந்த அபிஷேகம் வேணும். கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் இந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. பேதுரு அப்படி கிடக்கும் பொழுது, ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது, சபையா ஜெபித்த ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை நடப்பித்தது. அதுக்கு உங்களுக்கும் உங்கள் சபையும் கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்தை அசைக்க முடியும். இந்தியாவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப முடியும். நீங்கள் வாழ்கிற பகுதிக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப முடியும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப முடியும். சிறையிலே கட்டப்பட்டிருக்கிற, பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற, அல்லது இந்த உலக பிரகாரமாய் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப முடியும். இந்த அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கடைசி கால அபிஷேகம் அதுதான். அதுக்கு தான் எழுப்புதல் அபிஷேகம். எப்படியா தூதன் வருவான்? வந்தானே. இவங்க என்ன பண்ணாங்க? நான் மந்திரம் பண்ணாங்களா, இல்லை வேற எதுனா பண்ணிட்டு இருந்தாங்களா? ஒன்றும் பண்ணலை. வெறும் ரகசியம் கூடி ஜெபம் பண்ணாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். கூடி ஜெபித்தார்கள். வை நாட்? நீங்க கூடி ஜெபம் பண்ண தூதன் வரமாட்டானா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லையா? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் வருவானா? கர்த்தர் அப்போஸ்தலருடைய ஜெபத்தை கேட்டு மட்டும்தான் தூதனை அனுப்புவாரா? இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்கள். அற்புதத்தை செய்ய, எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவதற்கு, எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போடுவதற்கு, ஆண்டவர் விடுதலை செய்வதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்ய கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை, ஜெப ஆவியினுடைய மேன்மை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுங்க தூதனோடு கூட பேச முடியும், தூதனோடு கூட நடக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் அப்போஸ்தலர் நாட்களிலே செய்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் கையினாலே ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. அவங்களுடைய நிழல் பட்டவங்களாம் சுகமாயிட்டாங்க. அதுக்காக வியாதிப்பட்டவங்களெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டிருப்பாங்க. கட்டிலோடு ரோட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுருப்பாங்க. அவன் நிழல் பட்டவங்க அவருடைய போகும் வழியில் அவருடைய நிழல் பட்டவங்க எல்லாம் சுகமாயிட்டாங்க. ஏராளமான வியாதிஸ்தர்கள் சுகமாகறாங்க. இதை பார்த்த உடனே பாருங்க, சதிசேயருக்கும் அந்த இருக்கிற ஆசாரியர்களுக்கும் பொறாம வந்துடுச்சு. பாருங்க, வாசி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும், அப்பொழுது பிரதான ஆசாரியர் யாருன்னா, அவங்க பிரதான ஆசாரியார் தெரியுமா? பிரதான ஆசாரியர், ஆசாரியர்கள் வேற, பிரதான ஆசாரியர்கள் வேற. யாரு? பிஷப், பெரியாட்கள். ஆமா, பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி, அவரோடு கூட இருந்த சதிசேய சமயத்தார், அங்க இருக்கிற சமய தலைவர்கள் எல்லாரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பாருங்க, ஒண்ணுமே அவங்க பண்ணல. என்ன செஞ்சாங்க? 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். என்ன நடந்தது? பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து, பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன், வீட்டுக்குள்ள கிடக்கிறவன், எங்கெங்கயோ மூளை முடக்கில் இருக்கவன் ரோட்டுக்கு வந்துட்டான்.
வந்துட்டான், கட்டிலோட ரோட்டுக்கு வந்துட்டான். கொண்டு வந்து வைத்தார்கள். கொண்டு வந்து ரோட்டில் வச்சுட்டாங்க. ஏன்னா அவன் நிழல் பட்டா சுகமாயிடும். யாரு? அப்போஸ்தலன் பேதுரு. சாதாரண ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஜெபாவி ஊற்றப்பட்ட ஒரு மனுஷன். இவன் போனாக்கா அற்புதம், நடந்தா அற்புதம், நிழல் பட்ட அற்புதம், ஜெபம் பண்ண அற்புதம், கை வச்ச அற்புதம், பேசின அற்புதம். அந்த அபிஷேகத்துடைய மேன்மை, பயங்கர அற்புதம் நடக்குது. இதை பார்த்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியருக்கு பொறாம தாங்க முடியல, சதுசேயருக்கு பொறாம தாங்க முடியல, சமய தலைவர்களுக்கு பொறாம தாங்க முடியல. பொறாமைனால என்ன பண்ணாங்க? இந்த அப்போஸ்தலர்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படி சொல்லி கொண்டு போய் அவங்களை எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஜெயிலில் போட்டாலும் கர்த்தர் சும்மாடு வர இவங்க ஜெபிக்கிற மனிதர்கள். ஜெயிலில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜெயிலில் இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவர், இந்த பொல்லாத மனுஷர்களை ரட்சியும், ஜெயிலில் போட்டவங்களெல்லாம் ரட்சியும், அப்படிதான் ஜெபம் பண்ணியிருந்திருப்பாங்க. பாருங்க என்ன நடக்குது, வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து என்ன பண்ணானா? அவனும் திருடம் கிடையாது, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்து என்ன பண்ணா? சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இவங்க ஜெபித்த ஜெபம் பாருங்க, என்ன அற்புதம் நடக்குது. அங்கே தேவதூதன் வந்து நின்று ஜெயில் கதவை திறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தீங்கன்னாக்கா எல்லா வாசலும் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்கப்படும், ஜெயில் கதவெல்லாம் திறக்கப்படும். பாருங்க, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும். இவங்க அடைச்சி வச்சிட்டாங்க, அற்புதம் நடக்காதபடிக்கு, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு. இவங்க ஊழியம் செஞ்சாக்கா அங்கே அற்புதம் அடையாளங்கள் நடக்குது, இயேசுவின் நாமம் மகிமைப்படுது. ஆகையினால இவங்களை போட்டு பூட்டி வச்சிடலாம் நினச்சி குருவி மூளையை வச்சு பூட்டி வச்சான். ஒன்றும் நடக்கல. தூதன் வந்தான், ஜெயில திறந்துட்டான். ஹல்லேலூயா. இதான் அபிஷேகத்தின் வல்லமை, ஜெப வல்லமை. நீ ஜெபித்தினாக்கா திறக்க முடியாத வாசல்கள் திறக்கப்படும், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், உடைக்க முடியாத வாசல்கள் உடைக்கப்படும், யாரும் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்கும். அப்போஸ்தலர்கள் எங்களை ஜெயிலில் இருந்து வெளியில் கொண்டு போங்கன்னு சொல்லலை. அவங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலை. அவங்க கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. கர்த்தரே பார்த்தாரு, ஏன் மனுஷனை நீ சிறைப்பிடிக்க முடியுமா? ஏன் மனுஷனுக்கு நீ ஜெயிலில் கொண்டு வந்து வைக்க முடியுமா? ஏன் அபிஷேகம் பெற்றவனே நான் சும்மா விட்டுருவனா? அவனுக்கு முன்னாடி போட்டிருக்கிற இரும்பு திரைகளை, அவனுக்கு முன்னாடி போட்டிருக்கிற இரும்பு கம்பிகளை, அவனுக்கு முன்பதாய் போட்டிருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைத்தெறிவேன் என்று அவரே வந்து உடைத்தெறிந்தார். அதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. கடைசி காலத்தில் கர்த்தர் அந்த அபிஷேகம் பெற்றவனை அப்படி தான் பயன்படுத்துவார். என்ன தடை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜெயில் வந்தாலும் சரி, அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இங்கே ஊழியம் செய்யணும்ல, ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும்ல, எழுப்புதல பயன்படணும்ல. தடைகள் வரதான் செய்யும், அடிமைதான வாழ்க்கை வரதான் செய்யும், அரெஸ்ட் வரதான் செய்யும், ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை சிறைப்படுத்த நினைக்கதான் செய்வான் சத்துரு. பொறாமை கொண்டு செய்வார்கள். நீ ஒன்றுமே தப்பு பண்ண தேவையில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அற்புதம் நடக்கும், அவ்வளவுதான். அதை கண்டு பொறாமப்பட்டு உங்களை எல்லாவற்றிலிருந்து தூர துரத்துவார்கள். எல்லாம் நடக்கும். நீ தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அவன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட யாரும் பேசாதீங்க, அவங்ககிட்ட யாரும் தொடர்பில் இருக்காதீங்க.
எல்லாம் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலையை திறந்தது போல கர்த்தர் சுவிசேஷ வாசல்களை உங்களுக்காக திறப்பார். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஜெப வல்லமை. ஹல்லேலூயா. இவங்க ஜெபிக்கும் பொழுது இந்த அற்புதங்கள்லாம் நடந்ததுங்க. சாதாரண மனுஷங்க, சாதாரணமாக உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? தெரியுமா அவங்க நீங்கள் ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்னு? நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நடக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். எல்லா சிறைச்சாலைகளும் திறக்கப்படும், ஜெயிலாம் திறக்கப்படும். தூதன் வந்து நின்று உங்களை தட்டி எழுப்பி அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தூதனை அனுப்பி அற்புதம் செய்வார். பாருங்க, எதிரிகள் எல்லாம் நடுங்கி பயந்து நடுங்குவாங்க உங்களை கண்டு. இந்த அபிஷேகம் தேவையா தேவையில்லையா? இவங்க மேலே என்ன இருந்தது? வேற ஒன்றும் இல்லை, ஆவியானவர் அவங்க நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார். அவங்க மேலே அந்த அபிஷேகம் இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, போராடினாங்க, ஜெபிக்க முடியாதவங்களாங்க இருந்தாங்க. இப்போ இவங்க ஜெபம் பண்ணாக்கா எதிரி நடுங்கிறான், இவங்க ஜெபம் பண்ணா தூதன் வரான், இவங்க ஜெபம் பண்ணா ஜெயில் திறக்கப்படுது, இவங்க ஜெபம் பண்ணா அற்புத அடையாளங்கள், பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்குது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணா நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த அபிஷேகத்தை பெற்று ஜெபம் பண்ணி பாருங்களேன். எதிரி நடுங்க ஆரம்பிப்பான், சத்துரு நடுங்க ஆரம்பிப்பான். தூதன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவான். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். எல்லா தடைகளும், என்ன தடை வந்தாலும் சரி, அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். இந்த கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் அதுக்கு தான் கொடுக்கிறார். இந்த கடைசி கால அபிஷேகம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா எதிரி எல்லாம் பயந்து நடுங்கணுமா? யாராவோ எதிரியாக இருக்கான்ல, ஏராளமானவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் நடுங்கணும்ல, சத்ரு நடுங்கணும்ல. நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா தூதன் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கணும்ல. நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற சிறை வாழ்க்கை, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படணும்ல. ஆண்டவர், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் அந்த ஜெப ஆவி வேணும். எனக்கும் அப்போஸ்தலர் மேலே போட்டிங்கல்ல, எனக்கும் அதை தாங்க. கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உமக்காக நான் எழும்பி நிற்க விரும்புகிறேன். எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. வாஞ்சியா கேளுங்க. வேதத்திலிருந்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேலே இந்த அபிஷேகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்கி வரட்டும். இவர்களை கண்டு கர்த்தாவே எதிரிகள் பயந்து நடுங்க உதவி செய்வீராக. தேவரீர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இவர்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எல்லா தடைகளும் விலகட்டும். ஜெப அபிஷேகத்தை அனுப்பி இந்த சோசியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அல்ல பிதாவே.